ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனி ஷைன்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம் எது போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி தான் போகிறோம். அதுக்காண்டி தான் பஸ்ஸில் போகிற கடந்து நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணியிருக்கோம். நான் அம்மா பாப்பா 3 பேருமே போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலிலேருந்து நாங்கள் தூத்துக்குடிக்கு வந்துவிட்டோம். கொஞ்சம் பஸ்ஸு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எப்படியோ வந்தாச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ஏன்னு தெரில. இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. வந்துட்டு இங்கே ஒரு பார்க் இருக்குது கிட்டக்க. ஏதாவது அந்த பார்க்கில் உட்காந்து வீட்டில் வந்து சாப்பாடு கேட்டு வந்துட்டோம். புளியோதரையும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க போகிறோம். கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி அந்த vlog தான் என்னன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போனோடனே ஒரு பார்க் இருக்கும், அங்கே போயாச்சு. பஸ் கிளிப்பிங்லாம் எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால இந்த எடுக்க முடியல. போனோடனே ஒரு பார்க் போயிட்டோம். ஏன்னா அங்கே போனோன்னா போய் சாப்பிட்டுக்கலான்னு வீட்டிலேருந்து சாப்பாடுமே கெட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். புளியோதரையும் உருளைக்கிழங்கும் கெட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். சரி, அங்கே போனோன்னா பாப்பாவுக்குமே பார்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் அவளும் என்ஜாய் பண்ணுவான்றதுக்காண்டி அங்கே போயிட்டு கொஞ்சம் அவளை விளையாட வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். அப்படியாச்சும் அவள் கொஞ்சமாக சாப்பிடுவா. நாங்களுமே எங்களுக்குமே எடுத்துகிட்டு போயிருந்தோம், சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. மற்ற நேரம்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். இந்த இடம் என்னென்னு தெரியல, எனக்கு உருளைக்கிழங்கு புளிசோறுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்களும் அம்மாட்ட கேட்டால் எடுத்துகிட்டு போகலான்ட்டாங்க. எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா காலைல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை ஆரம்பித்தோம். பேங்க் வேறு போக வேண்டிய நிறைய வேலை இருக்குது. சொல்லு ஹாய். எங்கள் குட்டி எங்கிட்ட ஓடுது, காமிச்சு மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வெளியே கிளம்பியாச்சு. பாப்பா வரவே இல்லை, ரொம்ப அடம் பிடிச்சா. எப்போயுமே அப்படி அடம் பிடிக்க மாட்டா, பட் ஆனால் அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு போல் பிளேஸு. சாப்பிட்டுட்டு ஒரு வேளை கிளம்பியாச்சு. கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம், நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அவள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாள். ஸோ அந்த மாதிரி பேங்க் போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, ஸோ பேங்க்கு போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போகிறோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு உள்ள அந்த சார் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் கேஷ் வைக்க போயிட்டாங்க. வராங்க, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. செம்ம லேட்டாக ஆகிடுச்சு. சரி எப்போ ஒரு வழியாக விட்டால் போதுன்ற மாதிரி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே அங்கே எய்த்தாப்பில் ஒரு கடை இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கேப் நிறைய இது போட்டிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்பு வாங்க வேண்டியது இருந்துச்சு. ரெட் கலரில் ஒன்று வாங்க வேண்டியது இருந்துச்சு. போனோம், இன்னும் 2 கலெக்ஷன் நல்லா இருந்ததுனால எடுத்துகிட்டு அவளுக்கு பால்லாம் கொஞ்சம் கேட்டால் அதையும் வாங்கிட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா மேட்டு பார்த்தாங்க எப்படி இருக்குன்றது. ஆனால் இந்த மேட்டு வந்து பார்த்திங்கன்னா 120 200 இருக்கும். அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சு, அதனால் வேணான்ட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாப்பாவுக்கு ஹேர் பேண்ட் வாங்க ரீத் வாங்க வந்துருந்தோம். அவளுக்கு எங்கே போனாலும் நாங்கள் இதை எடுத்துருவோம் எப்போனாலுமே. சரி, இங்கே சூப்பர் கலெக்ஷனாக இருந்துச்சுன்றனால இங்கேயுமே வாங்கிட்டு தூத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா இந்த போலிகோட ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், ஜெயின் பக்கத்தில் ஒரு பேக்கரியில் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாப்பா வந்து கேக் கேட்டால் அவள் அந்த க்ரீமை மட்டும் கரெக்டாக சாப்பிட்டுட்டு மிச்சம் கேக்கை சாப்பிடலை. போலியை பார்த்துட்டு ஆசைப்பட்டு நம்ம போலிக்கு வந்துட்டா. சுட இருந்துச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். அவங்க சொன்னாங்க நாங்கள் 1 வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். இல்லை அவங்க இதுதான் ஃபஸ்ட்டு போனின்னொன்னே 2 வாங்க சொல்லிட்டாங்க. வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா சூடாக தான் இருந்துச்சு. நல்லா எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அதுக்கடுத்து வேலைக்கு போகலாம், ஹைப்பருக்கு போகலான்னு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பேக் கடை உண்டு. தூத்துக்குடியில் இருக்கவங்களுக்கு அதுமாரி தெரியும். இந்த பேக் கடை உண்டு. இங்கே தான் நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கும் போதெல்லாம் இங்கே தான் நாங்கள் பேக் வாங்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கம்மியாக இருக்கும், குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தோம். நான் எனக்கு தேவையான மணி செட் ஆகலை. அப்புறம் பாப்பா ஆட்டோவில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அவளுக்காண்டியே சரி அங்கேருந்து ஹைப்பருக்கு ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆட்டோ புக் பண்ணி ஹைப்பரில் போய் இறங்கிட்டோம். சரி, இங்கேயாச்சும் பேக் அமைதான். இங்கே கொஞ்சம் வேலையுமே இருக்குது, அதேமே முடிச்சுட்டு பேக் வாங்கலான்னு பார்த்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு கொண்டு போகிற மாதிரி பேக் வேணும். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து மண்டே மேரேஜ் இருக்குது. ஸோ அவளுக்காண்டி கிஃப்ட் வாங்கலான்றதுக்காண்டி கொஞ்சம் கிஃப்ட் ஷாப் பண்ணிவிட்டு பேக் வாங்கிடலாம் அப்படின்றதுக்காண்டி போயிருந்தோம். ஆனால் அவளுக்கு கிஃப்ட் என்ன பண்ணி கொடுக்கலான்னு நினச்சப்போ ஓகே நல்லா இன்னொன்று வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு அந்த கிஃப்ட்டு. அவளுக்கு அதையும் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா கீழே சாப்பிட எங்களுக்கு அவ்வளோ பசிக்கலை. அதனால சரி காஃபி டீ ஏதாச்சும் குடிக்கலான்னு போனப்போ எனக்கு பால் இருந்துச்சு இங்கே, நல்லாயிருக்கும். அதனால் பால் வாங்கிட்டு பாப்பாவுக்கு ஏதாச்சும் கொடுக்கணுமே, அதனால் நம்மளுக்கு சாப்பிட விட மாட்டேன்றதுனால அவளுக்கு ஒரு பண்ணை வாங்கி கையில் கொடுத்து உட்கார வச்சாச்சு. அட்லாஸ்ட் நம்ம அங்கே ஹைப்பர்லேருந்துமே கிளம்பிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங்னா ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. அங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டு அப்படியே ஹைப்பருக்கு ஏற்றாப்புல வேலவன் ஸ்டோர் இருக்குது. அது பக்கத்தில் இது மாதிரி பேக் கடை இருக்கும், 2 கடை. அதில் ஃபர்ஸ்ட் கடையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருந்தோம். நாங்கள் ஸ்கூல் டைமில் எங்கேயுமே வாங்கியிருக்கோம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் ஸ்கூல் டைம்லேயும் இப்படி தான் நீங்கள் பேக் வாங்கினீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா மேட்சிங்லாம் நம்ம வாங்குவோம்ல, அதெல்லாம் சூப்பர் மெமரிஸாக இருந்துச்சு அங்கே போனோடனே. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. வந்துட்டு பஸ் ஏறி உட்காந்தாச்சு. நம்ம நேரத்துக்கு பார்த்து ஒரே பஸ் தான் இருந்துச்சு. எப்படியோ பஸ் ஏறி உட்காந்தாச்சு. உட்கார்ந்தா நிம்மதியாக இருந்துச்சு. எப்போ தான் வீடு போய் சேருவோன்னு இருந்துச்சு. நீங்கள் என்னோட வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் டேப் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.